ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹவுஸ் ஆஃப் சிக்கன். சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடிக்கிற வெயிலுக்கு ஜூஸ் குடிக்காமல் இருக்க முடியுமா? ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு வாட்டர்மெலன் வாங்கினேன். ஆனால் அந்த வாட்டர்மெலனை வச்சு ஒரு அல்வா ரெடி பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணலாங்கிறத வாங்க நாம் வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக நாம் வாட்டர்மெலனை கட் பண்ணி ஸ்லைஸ் போட்டு குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுத்துருவோம். குழந்தைங்க அந்த பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு தோலை என்ன பண்ணிடுவாங்க, வேஸ்ட் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி அந்த வேஸ்ட் ஆகிற தோலை வச்சு தான் நாம் வாட்டர்மெலன் அல்வாவே பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோன்னா, வாட்டர்மெலனையும் அந்த தோலையும் தனியாக பிரித்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி பழத்தை கட் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அடியில் இருக்க தோலை மட்டும் நம்ம ரெட் கலர் இல்லாமல் இந்த ஒயிட்டாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம். அதை பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். கட் பண்ண பீஸை நாம் துருவிக்கலாம். அது எப்படி துருவணும்னா, ஒயிட் லேயரை மட்டும் தான் என்ன பண்ண போகிறோன்னா துருவ போகிறோம். க்ரீன் லேயரை துருவ வேண்டாம், ஏன்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். க்ரீன் லேயரை துருவினீங்கன்னா அல்வா டேஸ்ட் மாறிடும். அதனால் ஒயிட் லேயர் மட்டும் நல்லா துருவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா துருவினதுக்கப்புறமா வாட்டர்மெலன் உள்ள தண்ணியை நம்ம வடிகட்டிக்க போகிறோம். ஏன்னா நம்ம அல்வா செய்கிறதுக்கு நமக்கு தோல் மட்டும் தேவைப்படும். அதனால் இந்த மாதிரி வடிகட்டியை வச்சு நமக்கு நல்லா வடிகட்டி எடுத்துட்டிங்கன்னா இது தண்ணி கிடச்சிரும். இதை நம்ம ஜூஸாக ஊற்றி குடிச்சிக்கலாம். இந்த ட்ரையான இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா அல்வா பண்ண போகிறோம். வாங்க அல்வா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இன்றைக்கி அல்வா செய்கிறதுக்கு நான் பேன் எடுத்துருக்கேன். பேன் லைட்டாக சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நெய் நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். சூடாகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுபடணும். முந்திரி பருப்பு பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நாம் கிறிஸ்மஸ் பழம் ஆட் பண்ணிக்கிறோம். கிறிஸ்மஸ் பழம் இந்த நெய்யில் நல்லா உப்பி வரணும். இந்த மாதிரி கிறிஸ்மஸ் பழமும் முந்திரி பருப்பும் நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா அதோட கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழத்தை வறுத்தது போக நமக்கு ஆல்ரெடி பேனில் நெய் இருக்குது. அதனால் அதே இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம துருவி வச்ச வாட்டர்மெலன் தோலை ஆட் பண்ணிக்கிறோம். அந்த நெய்யிலேயும் அந்த வாட்டர்மெலன் தோல் என்ன ஆகும்னா நல்லா வதங்கி வரணும். அப்படி வதங்கி வரவும் தான் நமக்கு அல்வா நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா அந்த நெய்யில் நம்ம வதக்க போகிறோம். நல்லா வதங்கணும். முக்கால்வாசி பதத்துக்கு வாட்டர்மெலன் தூள் வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நாம் 1 கப்பு பால் ஆட் பண்ணுறோம். பால் ஆட் பண்ணி நம்ம ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஈவனாக மிக்ஸ் ஆனதாக தான் நமக்கு ஒன்றா நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு நெய் நல்லா பிரிஞ்சு வரும். நமக்கு இந்த மாதிரி ஈவனாக நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நாம் ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு என்ன பண்ண போகிறோன்னா வேக வைக்க போகிறோம். அப்போ தான் வாட்டர்மெலன் தோல் அந்த பாலில் நல்லா வெந்து வரும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்குறோம். நல்லா பாருங்கள், பால் நல்லா முறை கூடி கொஞ்சம் காவாசி வெந்திருக்கு. இந்த டைமில் நாம் ஃபுட் கலர் என்ன பண்ணிக்க போகிறோன்னா ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் ஆட் பண்ணி கொஞ்சம் கிளறி விடணும். கிளறி விட்டதுக்கப்புறமா திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் என்ன பண்ண போகிறோம், மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். மூடி போட்டு வேக வைக்கும்போது தான் நல்லா அந்த பாலில் வாட்டர்மெலன் நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி ஓரத்தில் இருக்க லேயரெல்லாம் நம்ம எடுத்து விட்டுட்டே வரணும். நம்ம அதுக்கப்புறமா நம்ம 1 கப்பு சீனி ஆட் பண்ணிக்கிறோம். சீனி ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கிளறிக்கிட்டே வரணும். அல்வாவுக்கு நம்ம கைவிடாமல் அப்பக்கப்போ என்ன செய்யணும்னா நம்ம கிண்டிக்கிட்டே இந்த மாதிரி ஓரத்துக்கு லேயர்லாம் எடுத்து விட்டுக்கிட்டேவும் நம்ம கிண்டிக்கிட்டே வரும். அப்போ தான் நமக்கு அல்வா அடி பிடிக்காமல் ஒட்டாமல் பேனில் ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ நம்ம நெய் ஆட் பண்ணிக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ண போகிறோம். நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண தான் நமக்கு இந்த அல்வாலேருந்து நெய் பிரிஞ்சு வரும். இப்படி இந்த மாதிரி ஓரத்தை பார்த்திங்களா, நெய் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வரும். அப்போ தான் அல்வா நமக்கு டேஸ்ட்டாக வரும். நெய் எவ்வளோக்குள்ள ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு நல்லா சீக்கிரமாக நமக்கு அல்வா ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா பேனில் ஒட்டாமல் அல்வா பதத்துக்கு நமக்கு வந்துருச்சு. இந்நேரத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்க
கிறிஸ்மஸ் பழம் முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கிறோம். கடைசி இறக்க போகும்போது 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கிளறி இறக்குனிங்கன்னா நமக்கு வாட்டர்மெலன் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.